நாம் திருவாசகத்தை சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு பண்டாய நான்மறை நாம் பார்க்க இருக்கிறோம். பண்டாய நான்மறை என்று சொல்லுகிற இந்த பகுதி தொடக்க தொடரை பெயராக கொண்டு வந்திருக்கிறது. இதில் அமைந்திருக்கிற முதல் பாடல் பண்டாய நான்மறை என்று தொடங்குகிறது. அந்த தொடக்கத்தையே இந்த பகுதிக்கு தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். ஆத்திசூடி என்பதை போல பண்டாய நான்மறையும் பால் அணுகா மால் அயனம் கண்டாரும் இல்லை கரையேனை தொண்டாக கொண்டருளும் கோகழியம் கோமாற்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு குறை. இந்த பகுதியிலே சுவாமிகள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று நாம் பார்த்தால், அதுக்கு தத்துவார்த்தம் சொல்லுகிறவர்கள் அனுபவத்துக்கு ஐயம் இன்மை, அதாவது இறைவனுடைய அந்த பேரின்பத்தை அனுபவிக்கும் அனுபவத்துக்கு நிச்சயம் சந்தேகமே கிடையாது, அது நிச்சயமாக கைகூடும் என்பதை வற்புறுத்தி சொல்கிறார். அதில் ஐயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை வரையறுத்துகிறது என்பதாக இதற்கு தத்துவார்த்தம் சொல்லுகிறார். இந்த பதிகம் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருந்த போது மாணிக்கவாசக சுவாமிகளினாலே அருளி செய்யப்பட்டது, வெண்பாக்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அல்லாமல் இவை அங்காதியாகவும் இங்கே அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பண்டாய நான்மறையும் பால் அணுகா, இறைவனை வேதங்கள் சென்று அணுக முடியுமா என்று சொன்னால், நான்மறையும் பால் அணுகா, 4 வேதங்களும் அந்த இறைவன் பக்கம் சென்று சேர முடியாது, 4 வேதங்களாலும் இறைவனை நெருங்க முடியாது என்று அதை சொல்ல வருகிறார். அந்த நான்மறை புதிதாக தோன்றியதோ என்றால் இல்லை, அதுதான் உலகத்திலேயே முதலாக தோன்றியது. பண்டு ஆய நான்மறை, பண்டுனா பழமையாக இருக்கிற 4 வேதங்கள். இறைவன் உலகத்தை படைக்கிற போது முதலிலே நாதத்தை தோற்றுவிக்கிறார். நாதம் என்பது ஒலி. அந்த நாதத்தினுடைய முதல் ஒலி ஓம் என்று சொல்லுகிற பிரணவம். அந்த பிரணவத்தினுடைய விரிவுதான் வேதங்கள். ஆகவே உலகம் தோன்றுவதற்கு தொடக்க காலத்திலேயே 4 வேதங்களும் உண்டாகிவிட்டன. அதனால் அது பழமையான வேதம். பண்டாய நான்மறை, பழமையாக விளங்குகின்ற 4 வேதங்கள் என்றதை சொன்னார். குமரகுரு சுவாமிகள் கூட பழமறை என்று சொல்லுவார். தமிழை சொல்ல வருகிற காலத்தில் தமிழுக்கு பின்னே திருமால் சென்றார். திருமாலுக்கு பின்னே பழைய வேதங்கள் அதை தேடிக்கொண்டு போயின என்று சொல்வார். ஏன் அப்படி நிறுத்தினார் என்றால், இறைவனை காணுவதற்கு தமிழால் சுலபமாக முடியும், ஆனால் வடமொழியான வேதங்களால் கூட காண முடியாது என்பது நம்முடைய தமிழர்களுடைய அழுத்தமான ஒரு கொள்கை. அந்த கொள்கையை அனுசரித்துத்தான் இங்கேயும் அவர் என்ன சொல்றார், பண்டாய நான்மறையும் பால் அணுகா, 4 வேதங்களும் இறைவன் இருக்கிற இடத்தை அடைய முடியாது, காண முடியாது என்பதை தெரிவிக்கிறார். இதற்கு என்ன காரணம்? வேதங்கள் அவ்வளவு முக்கியமான ஒரு நூலாக நாம் மதிக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இறைவனை அது ஏன் காண முடியவில்லை என்று கேட்டால், வேதம் இருக்கிறதே, அந்த வேதம் இறைவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்கிற போது அதை தெளிவாக சொல்லாமல் புத்தகமாகவே பேசுகிறது. அதை படித்து அதற்கு உரை எழுத வந்தவர்கள் தான் இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால், ஜீவன் வேறு இறைவன் வேறு அல்ல, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒருவரே, அதாவது அத்வைதம் என்பதாக வேத
கருத்தை தாற்பயத்தை வைத்து விளக்குகிறார்கள். ஆக வேதத்தினுடைய முடிந்த முடிவு வேதாந்தம் என்று சொல்லுகிற அளவில இறைவன் ஜீவாத்மா இரண்டும் ஒன்றே என்று சொல்லுகிறது. இந்த கொள்கை சரியானது அல்ல ஆகலினாலே வேதங்களினாலே இறைவனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒரு பொருள். இன்னொன்று, கடவுள் எப்படி இருக்கிறான் என்றால் ஜீவனாகத்தான் இருக்கிறான், ஜீவனும் கடவுளும் ஒருவரே என்று சுட்டி சொல்லப்பட்டு விட்டது. கடவுளை நம்முடைய உயிர்தான் கடவுள் என்று அது வரையறுத்தை சொல்லுகிறது. வரையறுத்தை சொல்ல முடியாத கடவுளை வேதம் வரையறுத்து சொல்லுமானால் அது உண்மையான நூல் அல்ல. கடவுளை வரையறுக்க முடியாது என்று நிறுத்த வேண்டுமே தவிர அதை சுட்டி சொல்லுகிறதுனாலே அது ஒரு இறைவனை கண்டறிந்தது அல்ல என்று அதற்கு விளக்கம் தந்து, அதனால்தான் 4 வேதங்களும் அந்த இறைவனை அணுகவில்லை, அணுகி தொட்டு பார்க்கவில்லை என்ற கருத்தை நம்முடைய நூல்கள், அதுவும் தமிழ் தேவாரம் போன்ற திருவாசகம் போன்ற நூல்கள் வற்புறுத்தி சொல்லி வருகின்றன. இது ரொம்ப பழமையான நூலாக இருந்தும் அதனாலும் இறைவனை காண முடியவில்லை. அடுத்து அது போகட்டும், தேவர்களிலேயே மிக உயர்ந்த தேவர்கள் என்று மதிக்கிற 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவன் பிரம்மன், இன்னொருவன் திருமால். இந்த 2 பேராவது இறைவனை அறிந்திருக்கிறார்களா என்று கேட்டார். இந்த 2 பேரும் கைலாயம் வரை போக முடியும். கைலாயத்திலே சென்று அங்கிருக்கின்ற ஸ்ரீகண்ட ருத்ரர் என்றவரை சேவிக்க முடியும். ஆனால் அந்த ஸ்ரீகண்ட ருத்ரரையும் அதிர்ச்சி செய்கின்ற பரபிரம்மம் என்று சொல்லுகின்ற கடவுள் யார் என்று அவர்களாலே கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுக்கும் அந்த பிரம்மம் என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. அதை அடுத்த வரியிலே சொல்றார், மால் ஆயானம் கண்டாரும் இல்லை. மால் திருமாலும் அயன் அயன் என்று சொல்லுகிறவரும் ஆகிய 2 பேரும் கண்டார் இல்லை, பார்த்தவர்கள் இல்லை, அதாவது அறிந்தவர்கள் இல்லை. பிரம்மம் என்பது என்ன என்பதை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே இறைவன் வேதத்தாலும் அறிய முடியாமலும் மிகப்பெரிய தெய்வங்களால் அறிய முடியாதவனுமாக அவ்வளவு அரிய பெரிய பொருளாக இருக்கிறான். அப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் அவன் அரியவருக்காக மிக எளிமையாக பூலகத்தில் வந்துடுவான். அப்பேற்பட்ட அரிய பொருளாக இருந்தால் நமக்கு என்னப்பா, அது கிடைக்கவே கிடைக்காது, யாருக்கும் எட்டாத ஒரு பொருள் என்று நாமெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல, கடவுள் ஒதுக்கி தள்ளி விட்டு உட்கார்ந்துடலாமே என்று கேட்போம் அல்லவா? அதுக்காக தான் சொல்றோம். அடுத்தாப்புல என்ன சொல்கிறார்கள், இவ்வளவு அருமையாக கிடைக்க முடியாத அரிய பொருளாக இருந்தாலும் அவரிடத்திலே நெருங்கி வருகிற அடியார்கள், அன்பர்கள், பக்தர்களாய் இருக்கிறவர்களுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு ஆண்டவன் தானே வந்துடுவான். இதுக்கு உதாரணம் வேணுமானால் என்னையே பாருங்கள் என்று மாணிக்கவாசகர் சொல்றார். நான் எவ்வளவு மோசமாய் இருந்தேன் என்று அடுத்த வரியில சொல்ற. கடையேனை மிக மிக கீழ்பட்டு கிடந்த என்னை தொண்டாக கொண்டாருளும், என்னையும் ஒரு தொண்டனாக ஏற்றுக்கொண்டு விட்டான். அப்பேற்பட்ட அறிய முடியாத கடவுள் கடவுளாய் இருந்தாலும் அவன் ஒரு குருநாதராக வந்து கடைவனாகிய என்னையும் தொண்டாக, தொண்டுன்னா தொண்டு செய்கிறவன், ஒரு அடியானாக கொண்டருளும் ஆட்கொண்ட விழுகின்ற கோகழியம் கோமார்க்கு, திருப்பெருந்துறையிலே உள்ள பெருமானுக்கு. திருப்பெருந்துள்ள பெருமான் வேறு, குருநாதர் வேறு அல்ல. திருப்பெருந்துறை மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த ஆத்மநாதர் தான் குருநாதராக வந்திருக்கிறார். ஆகவே கோகழியம் கோமார்க்கு, திருப்பெருந்துறையிலே உள்ள அந்த கோமானாக சொல்லப்படுகிற இறைவனுக்கு நெஞ்சமே மனமே உண்டாமோ கைமாறு உரை. அப்பேற்பட்ட பரம்பொருள் என்ன வந்து தொண்டனாய் ஏற்றுக்கொண்டாரே, அந்த தொண்டனாய் ஏற்றுக்கொண்ட இறைவனுக்கு ஏதாவது ஒரு கைமாறு செய்வோம், பிரதி உபகாரம் செய்வோம் என்றால் அது ஏதாவது இருக்கா? நீ சொல். மனமே ஒரு ஒரு கைமாறு வந்து இருந்தால் அதை சொல், நான் செய்கிறேன் என்று நெஞ்சை பார்த்து கேட்கிற. உண்டோ உரை என்றால் இல்லை என்பதுதான் பொருள். அதாவது கிடையாது. இறைவனுக்கு நாம் திரும்பி செய்யக்கூடிய கைமாறு எதுவுமே கிடையாது. அவன்தான் நமக்கு உதவி செய்கிறானே தவிர அந்த உதவிக்கு ஈடாக நாம் ஒரு உபகாரமோ அல்லது ஒரு கைமாறோ செய்வதற்கு ஒன்றும் நம்மிடத்தில் இல்லை. இந்த கருத்தை முன்னும் பல இடங்களிலே சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். தண்டகன் தன்னை கொண்டகன் தன்னை என்று சொல்கின்ற ஒரு பாட்டுல
கடைசி வரியில சொல்றார், அந்த பெருமானுக்கு கைமாறு யான் இளன் இதற்கோர் கைமாறே. என்னை இப்படி ஆண்டு கொண்டால் ஆண்டு கொண்ட பெருமானுக்கு நான் செய்வதற்கு கைமாறு இல்லை. யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு, இதற்கு கைமாறு இல்லாதவனாக இருக்கிறேன். ஆகவே இறைவனுக்கு கைமாறு இல்லை, அவன் நம்மை ஆண்டு கொண்டான். இதுல என்ன சொல்கிறது? இறைவன் குருநாதராக நிச்சயமா வந்துவிட்டால் அந்த சிவானுபவம் ஐயமின்றி கிடைக்கும். ஆனா அனுபவத்துக்கு ஐயமின்மை. அந்த பாட்டினுடைய தத்துவார்த்தம் என்ன எழுதியிருக்கிறார்கள்? இறைவன் குருநாதராக வந்து ஆண்டு கொண்டு விட்டான், ஆனால் அந்த சிவானுபவம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு உதாரணமா சொல்றார். பெரியவர்களாலும் பிரம்மாவாலும் மற்றவர்களாலும் வேதத்தாலும் காண முடியாதவனாயிருக்கிறான் இறைவன். அப்படி இருந்தாலும் அவன் என்னை ஒரு குருநாதராக வந்து கீழ்ப்பட்ட என்னை ஆண்டு கொண்டு விட்டான். இதனால நமக்கு சிவானந்த அனுபவம் கிடைத்துவிடும். குருநாதர் வந்து ஆண்டதனாலே கிடைக்கும். ஆனா அவனுக்கு நாம் திரும்ப செய்கிற கைமாறு ஒன்றும் இல்லை என்று பாட்டை முடிக்கிறார். உண்டாமோ கைமாறு உரை. அந்த உரை என்ற கடைசி வார்த்தையில் இருக்கிற உ என்ற எழுத்தை அடுத்த பாடலுக்கு ஆரம்பமாக கொண்டு வருகிறார். இந்த பகுதிகள் அந்தாதி. அதனால உள்ள மலமூன்றும் மாய அடுத்த பாட்டு. அதுல உள்ள என்ற சொல் முதல் பகுதியில இருக்கிறதோ என்று பார்த்தால் இல்லை, முதல் வரியில இல்லை. ஆனா ஊ என்ற எழுத்து கடைசி சொல்லில முதல் எழுத்தா இருக்கு. அந்த எழுத்தையே அந்தாதியாக கொண்டு அடுத்த பாட்டு வந்திருக்கிறது என்று சொல்லும். இது எழுத்தந்தாதியின் பேர். ஒரு சொல் அந்தாதியா வரலாம், எழுத்தந்தாதி வரலாம், ஒரு தொடரே அந்தாதியா வரலாம், ஒரு அடி முழுவதுமே அடுத்த பாட்டுக்கு முதலாக வரலாம். அதுல இது எழுத்து வந்திருக்கிறது. இது எழுத்தந்தாதி. உள்ளமலம் ஒன்றும் மாய உகு பெரும் தேன் வெள்ளம்க்கு அரும் வெள்ளம் தரும் பரியின் மேல் வந்த வள்ளல் மருவும் பெருந்துரையை வாத்து மின்கள் பார்த்த கருவும் கெடும் பிறவிக்காடு. உள்ள மரம் ஒன்றும் மாய. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பந்தமாக பற்றி கொண்டிருக்கிற மலங்கள் 3 மலங்கள் உள்ளன என்று மலம் 3 என்ற ஒரு எண்ணிக்கையை கூட இந்த திருவாசகம் சுட்டிக்காட்டுகிறது. தேவாரம் திருவாசகத்துல மலம் என்ற பெயர் வருது, ஆனா 3 என்ற எண்ணிக்கை வல்ல, தேவாரத்துல வல்ல. இந்த திருவாசகத்தில் தான் மலம் 3 என்ற எண்ணிக்கை வந்திருக்கிறது. இதற்கு பின் வந்ததாகிய மேகண்டாருடைய நூல்கள், அவருடைய பரம்பரையில வந்த மற்ற ஆசிரியர்கள் செய்த நூல்கள் 14 சாஸ்திரம் இருக்க, அதில் அவர்கள் வரையறுத்து மலம் 3 மலம் 5 என்றெல்லாம் கணக்கு போட்டு நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனா இந்த வகை 3 என்று ஒரு எண்ணிக்கை கொடுத்து சொன்னது இவருடைய பாடல்ல தான் நாம் முதலாக பார்க்கிறோம். மலம் 3ம், அந்த 3 மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படும். இந்த 3 மாயையும் உள்ள மலம் என்று சொல்ற. உள்ளன்னா ஒரு ஆன்மாவுக்கு உளவாக இருக்கின்ற, உண்டாகி இருக்கின்ற மலங்கள். இந்த 3 மலங்கள்ல கூட ஒரு ஆத்மாவுக்கு ஆரம்பத்திலேயே 3 மலம் இருந்ததா அல்லது கொஞ்சம் இருந்து பிறகு 1 2 அதிகமாயிற்றா என்று சாஸ்திரத்துல கேட்க போனா, ஆணவ மலம் என்பது ஆரம்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு கண்ணம் என்ற மலமும் ஆரம்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக 2 மலங்கள் ஆரம்ப காலத்திலேயே ஆன்மாவுக்கு உண்டு. இந்த 2ஐயும் ஒழிப்பதற்காக இறைவன் 3ஆவதாக மாயை என்ற மலத்தை இறைவன் வந்து சேர்க்கிறான், அதோடு கூட்டுக்கிறான். அப்பதான் மலம் 3 ஆகிறது. ஆகவே இயற்கையாக உள்ள மலம், பின் வந்து சேர்ந்த மலம் என்று மலத்தை 2 விதமாக பிரிப்பார்கள். முதல்ல இயற்கையான ஒரு மலம் இருந்தால் அதுக்கு சகஜ மலம். சகஜம் என்றால் இயல்பு. என்ன உலகத்துல சகஜம் தானே நம்ம பேசுறோம். உலகத்துல இது என்ன சகஜம்? உலகத்துல எப்போது நடக்கிறது, இயல்பாக உலக இயல்பு என்று அந்த சொல்லுக்கு பொருள். ஆகவே ஆணவம் என்று சொல்லுகின்ற ஒன்றை சகசமலம் என்று சொல்லுவார்கள். பிறகு இருக்கு பாருங்கள், மாயை என்று ஒன்று வந்து சேருகிறது. அதுக்கு ஆகந்துக மலம். ஆகந்துகம் என்றால் வந்து சேர்ந்தது என்று பொருள். வந்து சேர்ந்த மலம்.
ஆக சகஜ மலமும் ஆகந்தக மலமும் சேர்த்து மொத்தத்துல 3 மலங்கள் ஒரு ஆத்மாவுக்கு உளவாக இருக்கின்றன. அதனால்தான் அதை என்ன சொல்லுகிறார் மாணிக்க வாசகர், உள்ள மலமூன்றும் மாயே. ஒரு ஆத்மாவுக்கு உண்டாகியிருக்கிற 3 மலங்களும் அழிய. மாயை என்றால் தொலைய, விட்டு நீங்க. அந்த இறைவன் என்ன செய்கிறான்? குருநாதராக வருகிறார். குருநாதராக எதுக்கு வருகிறார்? இந்த 3 மலமும் மாய்வதற்காக வருகிறார். வந்த பிறகு என்ன செய்கிறார்? ஒரு பேரின்பத்தை கொடுக்கிறார். புகு பெருந்தேன் வெள்ளம் தரும். தேன் வெள்ளம் தரும். அந்த குருநாதர் எதை கொடுக்க போகிறார்? தேன் போன்ற பேரின்ப வெள்ளத்தை தரப்போகிறார். அது உகும் மேலும் 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 ஒழிக்கொண்டே இருக்கிற மிக பெரிதான ஒரு தேன். அதான் பெருந்தேன் என்பது பேரின்பம். பேரின்பமாக வெள்ளத்தை தருகின்ற வள்ளல், பரியின் மேல் வந்த வள்ளல். அதை 2ஆ பிரிச்சு படிக்கும். வெள்ளம் தரும் பரின்னு படிச்சுட்டோம்னா இந்த பேரின்பத்தை கொடுக்கிற குதிரை என்ற குதிரை கொடுக்கல, கொடுக்கிறது வள்ளலாகிய இறைவன் தான் கொடுக்கிறான். ஆனா அந்த இறைவன் என்ன பண்ணா, அது குதிரையின் மேல் ஏறி வந்து காட்சி கொடுத்தான் மாணிக்க வாசகருக்கு. அவர் கொண்டு வந்த பொருளெல்லாம் கோயில் கட்டியதுனாலே அதை திருப்ப பொருள் தருகிறியா இல்லையா என்று சொல்லி அரசன் அவரை பல தண்டனைக்கு உள்ளாக்கினான். அப்ப தண்டனையிலிருந்து அவரை நீக்குவதற்காக இறைவன் குதிரையை கொண்டு போய் கொடுக்கிறதுக்காக தானும் ஒரு குதிரை மேல் ஏறி கொண்டு போகிறார். அதனால்தான் பரியின் மேல் வந்த வள்ளல், நமக்கு பேரின்பத்தை தருகிற வள்ளலும் பரியின் மேல் வந்தவருமாகிய வள்ளல். இதை நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய கருணையாளன். அவன் எங்க இருக்கிறான்? மருவும் பெருந்துறை. அந்த வள்ளல் தங்கி இருக்கிற திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையிலே அந்த இறைவன் எழுந்தருள் இருக்கிறார். பெருந்துறையை வாழ்த்துமின்கள். அதனால் நீங்கள் இறைவனை கூட வாழ்த்த வேண்டாம், அவன் இருக்கிற ஊரை வாழ்த்துங்கள் போதும் அப்படிங்கிற. இது ஒரு மரபு, சைவத்தினுடைய மரபு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் கடவுளை போய் கும்பிடணும், அதுதான் முறை. ஐயோ இந்த மகாலிங்க சுவாமியை நாம் வணங்கணும்னு நினைக்கிறோம், மகாலிங்க சுவாமியை வணங்க முடியல. அந்த கோயிலுக்கு வெளியில இருந்து இந்த கோயில் கோபுரத்தை பார்த்து வணங்கினாலும் மகாலிங்கத்தை பணம் உண்டு. அதுக்கு இந்த கோபுரத்தை வணங்கினாலும் இந்த ஊருக்கு வரணும். இந்த ஊருக்கு வர முடியல, ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறான். அவன் என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், இந்த ஊர் பெயரை சொன்னா போதும். திருவிடை மருது, இடைவை 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 என்று அந்த ஊரை சொல்லிக்கொண்டே இருந்தால் கூட அந்த இறைவனுடைய ஒரு கருணை அவனுக்கு கிடைச்சு விடும். இது நம்முடைய பண்டை பெரியோர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு பேர் என்ன வைக்கலாம் என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கிற போது நல்ல பக்திமான்களாக இருந்தால் இறைவனுடைய பெயரை அந்த குழந்தைக்கு வைத்தால், அந்த குழந்தையை கூப்பிடும் போதெல்லாம் நம் வாயால இறைவன் பெயர் ஒவ்வொரு தடவை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தை எந்த ஊர்ல பிறக்குதோ அந்த ஊர் சுவாமி பெயரை வைக்கிறதுன்னு பழங்கால ஒரு மரபு. இப்ப இந்த ஊர்ல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு மகாலிங்கம்னு பேர். பெரும்பாலும் இந்த ஊர்ல நிறைய பேர் மகாலிங்கம் இருப்பாங்க. இது பழைய சம்பிரதாயம். இன்னொரு சம்பிரதாயம், இந்த ஊர்ல இருக்கிற இறைவன் பெயரை வைக்காம ஊர் பெயரையே வச்சிருவாங்க. விருத்தாயலம் ஒருத்தருக்கு பேர், இன்னொருத்தருக்கு பேர் சிதம்பரம், இன்னொரு பேர் அண்ணாமலை, ஒருத்தருக்கு பேர் வேதாரண்யம். இதெல்லாம் என்ன? இறைவன் பேர் அல்ல, அந்த இறைவன் இருக்கிற வேதாரண்ய ஊரு, சிதம்பரங்கிற ஊரு, அண்ணாமலைங்கிற ஊரு, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர் தான். அந்த ஊர் பெயரை கூட தன் குழந்தைக்கு பேரா வச்சுட்டா, ஊர் பெயரை சொன்னாலே அந்த ஊரில் உள்ள இறைவனை வணங்கினதாக அர்த்தம். அதனால்தான் தன் குழந்தைகளுக்கு இறைவன் பெயரை வைக்கிறது அல்லது ஊர் பெயரை வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கிறது. இது எப்படி பெரியவர்கள் தெரிந்து கொண்டார்கள்? இப்படி இறைவன் பெயரை வைக்கலாம் அல்லது ஊர் பெயரை வைக்கலாம் என்று சொன்னால் அதுக்குதான் இந்த வழி. இதெல்லாம் அவர் என்ன சொல்றார்? வள்ளல் மருவும் பெருந்துறையை, அந்த இறைவன் எழுந்து விழிக்கிற திருப்பெருந்துறையை வாழ்த்துமின்கள். திருப்பெருந்துறையில் உள்ள இறைவனை வாழ்த்துங்கள்னு சொல்லாம திருப்பெருந்துறையே வாழ்த்துங்கள், அது போதுமானது என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. அதனாலே ஏதோ ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலத்தின் பெயரை தன் பிள்ளைகளுக்கு பெயராக வைக்கலாம். இது மாணிக்கவாசகர் மட்டும் இப்படி சொல்லல, மற்றவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். திருநாவுக்கரசர் தன்னுடைய தேவாரத்தில் என்ன சொல்லுகிறார்? பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் பொல்லா புலா துருத்தி போக்கலாமே.
பூந்துருத்தின்னு சொல்லிக் கொண்டிருந்தால் நம்முடைய புலாலாகிய இந்த துருத்தி உடம்பை இனி அடுத்த ஜென்மம் இல்லாமல் நீக்கி கொண்டு விடலாம். இறைவனை சொல்ல சொல்ல அந்த இறைவன் வந்திருக்கிற பூந்துருத்தின்னு சொன்னா போதுங்கிற. குடமூக்கே என்பீராகில், கும்பகோணத்தில் உள்ள குடமூக்குன்னு சொன்னா அந்த இறைவன் திருவடியை அடையலாம் என்று அவரும் இந்த ஊர் பெயரை சொன்னா கூட போதுங்கிற. சுந்தரர் ஒரு பாட்டில சொல்றார், தம்மையே புகழ்ந்து இச்சை வேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலாம் பொய்மையாளரை பாடாது எந்தை புகழோர் பாடுமீன். எந்த இறைவனை புகழூரில் உள்ள இறைவனை பாட்டு பாருங்கன்னு சொல்லவர். புகழூரை பாருங்க, புகழூர்னு அந்த ஊரை பாடினா கூட போதும். அப்பவே உங்களுக்கு அந்த இறைவனை பாடிய புண்ணியம் கிடைக்கும். அப்படியான அந்த காலத்துல எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது பாருங்க. இறைவனும் அந்த ஊரில் உள்ள ஸ்தலமும் வேறல்ல. அந்த ஸ்தலத்தின் பேரை சொன்னாலேயே இறைவனை சொன்னதாகிய புண்ணியம் வரும். அதனால்தான் இங்கேயும் நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்றார், திருப்பெருந்துறையை வாழ்த்துங்கள் என்று சொன்னார். வாழ்த்தையே அப்படி வாழ்த்தினால் நமக்கு என்ன லாபம்? அடுத்தவர்கள் சொல்றார், கருவும் கெடும் பிறவிக்காடு. பிறவிக்காடு கரு கெடும். நம்முடைய பிறப்பு என்பது ஒரு காடு போல. எத்தனை தடவை காட்டை வெட்டினாலும் திரும்ப திரும்ப காடு முதல்ல செடி முளைச்சுக்கிட்டு மறுபடியும் அது காடா விடும். அதுபோல் நம்ம பிறவி பல விறகு எடுத்து செத்தாலும் கூட அது நின்று கூடாது, மறுபடியும் ஒரு பிறவி வரும். அந்த பிறவியில இறந்தா கூட மறுபடியும் ஒரு பிறவி வந்துகிட்டே இருக்கும். அதுதான் காட்டை பிறவிக்கு ஓமையான்னு சொன்னார். காடு என்று சொல்லுகிற இடத்துல உள்ள மரங்களை நாம் வெட்டி நல்ல திடலாக்கிட்டு வந்துட்டோன்னு வந்துடுறோம். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு திரும்பி போய் பார்த்தா மறுபடியும் அங்க மரம் முளைச்சு. ஆக காடு என்பது எத்தனை முறை அழிக்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப முளைத்துக் கொண்டே இருக்கும். அதுபோல பிறவி என்பது ஒரு இறப்பிலே முடிந்தாலும் மறுபடியும் அதற்கு பிறவி வந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து வரும் பிறவி. அந்த பிறவியை ஒழிக்குன்னா என்ன பண்ணும்? காற்று அடிக்கிறோம், மேல மரத்தை மட்டும் வெட்டினா போதாது, வேரோட அந்த மரங்களை எல்லாம் அகற்றி விட்டால் அப்புறம் காடு வராது. வேர் நோக்க பறிக்கணும். காட்டுல இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டுறதோடு வேரையும் பிடுங்கி விட்டா மரம் முளைக்காது. அதே போல நமக்கு பிறவி, அப்புறம் முடிவு ஒரு இறப்பு. இறப்போடு நின்று விடக்கூடாது. இறப்புக்கு கருவாகி இருக்கிற பிறவி வேரையும் அறுக்கணும். அந்த பிறவி வேரை அறுக்கும் என்று சொல்ற. பிறவிக்காடு கரு கெடும். கரு என்பது வேர், அதற்கு மூலமாயிருக்கிறது தான் கருன்னு பேர். கரு என்றால் மூலம் அல்லது வேர். அது கெடும். கருவும் கெடும். அந்த உண்மை சாரியே. என்பதற்கு பொருள் இல்லை. கரு கெடும் என்று சொன்னாலே போதும். காட்டகத்து வேடம் கடலில் வளைவானன் நாட்டில் பறிப்பாகன் நம்பினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அங்கவல பாதம் மருளும் கெட நெஞ்சே வாழ்த்து. காட்டகத்து வேடன், காட்டிலே ஒரு வேடனாக வந்தவன். கடலில் வளைவானன், கடல்லே ஒரு காலம் வலை வீசிய அந்த வளைவானனாக செம்படவராக உருவெடுத்து வந்தவன். நாட்டில் மதுரை ஆகிய தேசத்தில் பரிப்பாகன் குதிரை சேவனாக வந்தவன். எல்லாம் அந்த சிவபெருமான் தான். சிவபெருமானுடைய 3 புராண கதைகளை இந்த 3 வார்த்தையாக சொல்றேன். அர்ஜுனன் மகேந்திரம் என்று சொல்லுகின்ற இடத்திலே காட்டிலே தவம் செய்து கொண்டிருக்கிறான். சிவபெருமானிடத்திலே பாசுபதம் என்று சொல்லுகிற ஒரு அஸ்திரம் வாங்குவதற்காக. அப்படி கடுமையாக அவன் தவம் செய்கிற காலத்தில் அவன் பாசுபதம் வாங்கிவிட்டால் துரியோதனாதிகள் வெல்ல முடியாது. இதை துரியோதனாதிகள் தெரிந்து கொண்டு அங்கே தவம் செய்கிற அர்ஜுனனை கொன்று போட்டு விட வேண்டும் என்று துரியோதனன் திட்டம் போட்டான். அதற்காக மூகன் என்ற ஒரு ராட்சசனை அனுப்பி அந்த காட்டிலே தவம் செய்கிற அர்ஜுனனை கொன்றுவிடு என்று துரியோதனன் அனுப்பினான். அந்த மூகன் என்ற ராட்சசன் காட்டிலே பன்றி வடிவத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். அர்ஜுனன் தவம் செய்கிற இடத்திலே போய் அர்ஜுனனை மோதி அவனை கொன்று போடுவதற்காக அவன் வந்து கொண்டிருக்கிறான். இது இறைவனுக்கு தெரிந்து விட்டது. இறைவன் இந்த நேரத்துல அர்ஜுனனை காப்பாற்றி ஆகணும். அப்போ பன்றியா போகிறவனை கொல்ல வேணும்னா வேட்டையாடுகிறவனாத்தான் அங்க அவதாரம் பண்ணணும்.
சிவபெருமான் என்ன செய்கிறார்? ஒரு வேடனாக வருகிறார். அவர் கையிலே வில் வளைத்து அம்புகளை ஏந்தி அதே காட்டில் பன்றியை துரத்தி கொண்டே வர, அர்ஜுனன் கிட்ட நெருங்கிற வரல அந்த அம்பு போட்டு கொல்லல பன்றியை. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு அவருக்கும் ஒரு நினைவு. அர்ஜுனன் என்ன பண்ணா, இந்த பன்றி நம்மை நோக்கி வருகிறது, இதை கொண்டு விட வேண்டும், இல்லாவிட்டால் நம்ம மேல பாஞ்சு விடும் என்று அவன் தெரிந்து கொண்டு அவன் கையில் இருந்த வெள்ள வளர்ச்சி ஒரு அம்பு அந்த பன்றி மேல் போடுறான். அதே சமயம் பின்னே வந்தவராகிய சிவபெருமானும் வில்ல வளர்ச்சி ஒரு அம்பை அந்த பன்றி மேல் போட்டார். அதாவது சிவபெருமான் அம்பு பன்றியின் பின்பக்கமாய் குத்துது, அர்ஜுனன் அம்பு பன்றியினுடைய முகத்திலே போய் குத்துது. அந்த மூகன் என்ற ராட்சசன் பன்றி இறந்து கீழே விழுந்து விடுகிறார். இதை பார்த்தவுடன் சிவபெருமான் அர்ஜுனிடத்திலே வாதத்துக்கு வர, நான் குறிவைத்த பன்றியின் மேல் நீ எப்படி அம்பு போடலாம்? நான் அவரை குறி வச்சு இந்த பன்றியை ஈர, நீ எப்படி அந்த பன்றி மேல குறி வைக்கலாம்? இது வல்லடி வழக்கு வேணும்னு செய்யறது. அவன் சொல்றான், என்ன இது கொல்ல வந்தது, அதனால நான் கொல்றேன். நீ உன்னை கொல்ல வந்தாலும் கூட நான் பின்னே இருந்து வந்து கொண்டிருக்கிறது உனக்கு தெரியும். நான் அம்பு வளைத்து அம்பு போட போகிறது உனக்கு தெரியும். நான் அந்த பன்றியை வேட்டையாடுவதற்கு துரத்தி கொண்டு வர்ற காலத்துல நீனும் அம்பு போட்டு இப்படி எனக்கு பாதி உனக்கு பாதின்னு அந்த பன்றியில பங்கு கொண்டாடுவதற்காக நீ இப்படி சண்டை போட்டு அம்பு போட்டியா? எனக்கு இந்த பன்றி தேவையில்லை அப்படிங்கிறான். அதெல்லாம் முடியாது, இப்ப போட்டது தவறு. ரெண்டு பேருக்கு இப்படி வாதம் வந்த உடனே பேச்சு அதிகமா போய் ரெண்டு பேரும் வில்ல வளைச்சு அம்பை ஒருவர் மேல் ஒருவர் போட்டுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அந்த சிவபெருமான் மேல் அர்ஜுனன் வில்ல வளைச்சு அம்பு போடுறான். ஆனா அந்த அம்புகள் எல்லாம் சிவபெருமான் மேல் போய் குத்தல, கால் அடியில போய் விழுந்துருக்கு. எத்தனை வேகமா போட்டாலும் எவ்வளவு உயரமா தூக்கி வில்ல பிடிச்சால் அம்புகள் பூரா காலில் விழுந்த தவிர மேல குத்தல. சிவபெருமான் பார்த்தார், என் மேல் நீ அம்பு போடாவது, கையில வில்லு இருக்கிறதுனால தானே அம்பு போடுறேன்னு சொல்லி அந்த வில்லினுடைய நானின் மேல் ஒரு அம்பு போட்டார். அந்த அம்பு போய் வில்லினுடைய நாண அறுத்து. இப்போ அவன் மேல் கொண்டு அம்பு போட முடியாம வெறும் கையில வில் மட்டும் வச்சுட்டாங்க. சிவபெருமான் கிட்ட வந்துட்டார். இவனுக்கு கோபம் தாங்காம அந்த வில்லினாலே ஒரு அடி ஓங்கி சிவபெருமான் மேல் அடிக்கிறான். அப்பொழுதே அந்த அர்ஜுனனை இவர் கையால் பிடிச்சு அப்படியே தூக்கி ஆகாயத்தில வீசி எறிகிறார். அவன் கீழே விழும்போது அவனை கையில ஏந்தி தாங்கி அவனை கட்டி அணைத்துக் கொள்கிறார். அதன் பிறகு அவனுக்கு பாசுபதம் என்ற அஸ்திரத்தை அவனுக்கு வழங்குகிறார். இதுதான் காத்தகத்து வேடன் என்று சொல்லுகிற வரியினுடைய கதை. ஒரு அர்ஜுனனுக்காக காட்டிலே வேடனாக போய் அவனுக்கு அனுகிரகம் செய்ததாகிய தொன்று தொட்டு வழங்கி வருகிற ஒரு பழைய கதை. கடலில் வளைவானன், அதுபோல கடல்ல மீன் பிடிக்கும்படியான ஒரு மீனவனாக சிவபெருமான் வருகிறார். சிவபெருமான் அதே மகேந்திர மலையில உமாதேவிக்கு ஆகமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். வெளியிலே நந்தி காவலா வச்சிருக்கார். யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு நந்திகிட்ட சொல்லிட்டு பார்வதிக்கு உபதேசம் பண்றார். அந்த சமயத்துல விநாயகரும் முருகனும் உள்ள வருகிறார்கள். காவலா இருக்கிற நந்தி என்ன செய்ய முடியும்? அந்த வீட்டு குழந்தைகள் அதை எப்படி தடுக்க முடியும்? வேற வீட்டுக்கு உரியவர் இல்லாத வந்தா உள்ள போகக்கூடாதுன்னு தடுக்கலாம். ரெண்டு பேரையும் உள்ள விட்டார். இவர் உள்ள போன அந்த நேரத்துல பிள்ளைகளை பார்த்து உமாதேவி கொஞ்சம் ஆரம்பித்தாள். பாடத்தை கவனிக்கல. சிவபெருமான கோபம் வந்துட்டு, நான் சொல்லுகிற ஆகமத்தை கவனிக்காமல் பிள்ளையை கொஞ்சினதால் நீ வளர்ச்சியாக போய் பெற என்று சாபம் கொடுத்தார். அப்படி சாபம் கொடுத்த உடனே இந்த ஆகமமாகிய நூல் இருந்ததால் தானே தன் அன்னைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுன்னு சொல்லி அந்த முருகத்தை அந்த ஓலையெல்லாம் எடுத்து கிழிச்சு ஒரு சமுத்திரத்தில் தூக்கி எறிந்து விட்டார். அப்ப முருகனை பார்த்து, நீ ஆகமத்தின் பெருமை தெரியாமல் இருந்தாலும் ஊமையா போ என்று அவருக்கு சாபம் கொடுத்தார். பிறகு நந்தியை கூப்பிட்டார். நந்தியது, நீ என்னுடைய பிள்ளைகளா இருந்தாலும் ஒருத்தரையும் விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதை புரிந்து கொள்ளாமல் விட்டதுனாலே நீ சொராமீனா போய் கடல்ல அந்த ஆகம ஏடுகள் ஒன்று விடாம எல்லாத்தையும் பொறுக்கி சேர்த்து கடல்ல திரிஞ்சு கொண்டு என்று சாபம் போட்டார். எல்லாரும் கேட்கிறாங்க, எங்களுக்கு விமோசனம் வேண்டாமா? நான் உங்களெல்லாம் நீ அனுப்பிச்சுட்டு நான் மற்ற கைலாயத்துல என்ன பண்ண போகிறேன்? ஒரு நாள் வந்து உங்களை எல்லாரும் சேர்த்து நான் அழைச்சு கொண்டு வந்துடுறேன் என்று சிறுவன் சொல்லிட்டார். இந்த கடற்கரை ஓரத்திலே மீன் பிடிக்கிறவர்கள
அவனுக்கு குழந்தையே இல்லை. அவன் குழந்தை வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறான். அப்படி பிரார்த்திக்கின்ற போது உமாதேவி ஒரு மரத்தடியில பொன் குழந்தையா கிடக்கிறாள். அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் அந்த வேடன் வளர்த்து வருகிறான், வலைஞன் வளர்த்து வருகிறான். அவளுக்கு 12 வயசு ஆச்சு. இவளுக்கு கல்யாணம் பண்ணணும். வேடர் குலத்துல இந்த வலைஞனானதுனாலே வலைஞர்களையே ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த சமயத்தில் சுறாமீன் கடலை கலக்கி கடல்ல மீன் பிடிக்க போறவரெல்லாம் தொந்தரவு கொடுத்தது. மற்ற மீனவர்கள்லாம் தலைவர்கிட்ட வந்து சொன்னார்கள், ஒரு சொரா மீனை பிடித்து தொந்தரவு கொடுத்து இந்த சொரா மீனை அடக்கி பிடிக்கணும். எல்லாருமா சேர்ந்து பெருங்கூட்டமா அந்த மீனை பிடிக்க போனார். எவ்வளவு பெரிய கூட்டமா போனாலும் அத்தனை பேரையும் படகுலேருந்து கவிழ்க்கிறதே தவிர, அவர்கள் வீசுகிற வலையெல்லாம் அறுத்து விடுகிறதே தவிர அந்த சொரா மீனை யாராலும் பிடிக்க முடியும். பிறகு அவர்களெல்லாம் மெதுவா தப்பிச்சு கரையில வந்து சேர்ந்த பிறகு அந்த மீனவர் தலைவன் ஊருக்கெல்லாம் தண்டனா போட்டு ஒரு செய்தி தெரிவிச்சு, இந்த சொரா மீனை எவன் ஒருவன் அடக்கிறானோ அவனுக்கு என் பண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறேன். அப்படி போயிடுச்சு. தன்னுடைய குளத்திலேயே ஒருவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேங்கிறத மாறி யாரு சொரா மீனை அடக்க போறார்களோ அவர்களுக்கு என் பெண்ணை கொடுக்குறேன். இந்த சமயத்தில் சிவபெருமானே ஒரு செம்படவனாக அந்த கடற்கரை ஓரமா நடந்து வந்தார். இந்த செய்தியை அவர் கேள்விப்பட்டார். அப்படின்னா நான் போய் இந்த மீனை பிடிச்சு பார்த்தேன் என்று அவர் ஒரு தனியா ஒரு படகுல ஏறி ஒரு வலை வீசினார். அந்த வலைக்குள்ள சொரா மீன் அடங்கி தானாகவே வந்து சேர்ந்தது. அந்த சொரா மீனை இழுத்து கரையில போட்டார். சொராவை பிடிச்சு கொடுத்ததற்காக அங்கே உமாதேவி ஆகிய வளர்ச்சியை அவர்கள் சமூகப்படி கல்யாணம் பண்ணி கொண்டார். சொரா மீனை நந்தியா மாற்றி தன்னுடைய கைலாயத்துக்கு அழைத்து கொண்டு போனார் என்பது இது ஒரு கதை. இது திருவிளையாடு புராணத்தில் இந்த கதை வரும். அதையும் சொன்னார். கடலில் வளைவானன் முதல்ல இருக்கிறது பாரத கதை, இரண்டாவது திருவிளையாடு புராண கதை, பிறகு தன் சொந்த கதை அடுத்தாப்புல சொல்ற. நாட்டில் பரிப்பாகன், நாட்டிலே குதிரை சேவகனாக வந்தான். தன் பொருட்டு குதிரை ஏறி ஒருவன் வந்தாரு. அந்த கதையும் சொன்னான். ஆகவே பூலோகத்தில் இருக்கிற மக்களுக்காக அவன் வேறு வேஷத்துல வர்றான். எல்லா ஜாதியாவும் வர்றான். எல்லா ஜாதியும் அவனுக்கு வித்தியாசம் கிடையாது. இந்த கதையெல்லாம் நாம் படிச்சோம்னா நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, கடவுள் எல்லா ஜாதியிலும் வந்து தோன்றார். அதனால ஜாதியிலே வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் சமமாதான் இருக்க வேண்டும். அவன் வழிகாட்டிட்டு போயிருக்கிறான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குதிரை சேவகனாக ஒரு இடத்துல வந்திருக்கார். நான் அப்பேற்பட்ட பெருமான் நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துரையான். அவன் எங்கே இருக்கிறான் இந்த பெருமான் என்றால் திருப்பெருந்துறையில இருக்கிறான். நம்முடைய வினையை அழித்து நம்மை காக்கக்கூடிய திருவுருள் செய்யக்கூடியவனாகிய திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கிறான். அந்த பெருமானுடைய அங்கமல பாதம், அந்த பெருமானுடைய தாமரை போன்ற திருவடிகளை மருளும் கெட நெஞ்சே வாழ்த்து. நெஞ்சே, ஏ மனமே, நீ அங்கமல பாதத்தை வாழ்த்து, வாழ்த்துவாயாக. எதுக்கு? மருள் கெட, மருளும் அதற்கும் சாரியை. அப்ப மருளும் கெட என்பதை மருள் கெட, நம்முடைய பிறவி மயக்கம் ஒழிய, பிறவி நமக்கு ஒழிவதற்காக அந்த இறைவனுடைய திருவடியை வணங்குங்கள். முதல் பாட்டுல திருப்பெருந்துறையை வாழ்த்துங்கள்னு சொன்னார். இப்போ அந்த இறைவனுடைய திருவடியை வாழ்த்துங்கள். நீங்க ஊரை வாழ்த்தினாலும் அதே பலன்தான், இறைவனுடைய திருவடியை வாழ்த்தினாலும் அதே பலன்தான் என்பதற்காக ரெண்டு வேறு பாடல்கள் காட்டி கொடுக்கிறார். கமல பாதம், அழகான தாமரை வடிவான பாதங்கள் திருவடிகளை மருள் கெட, நம்முடைய பிறவி மயக்கம் நீங்க வாழ்த்து, மனமே நீ வாழ்த்த வேண்டும், அப்படி வாழ்த்துக என்று இந்த பாட்டுல சொன்ன. அப்படி வாழ்த்தினால் நிச்சயமாக இந்த இறைவனுடைய திருவருள் கிடைக்கும். வாழ்ந்தார்களாவாரும் வல்வினையை மாய்ப்பாரும், தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவாரும், சூழ்ந்து அமரர் சென்றிரஞ்சி ஏத்தும் திருவார் பெருந்துறையை நன்று இறஞ்சி ஏத்தும் நமது வாழ்ந்தார்கள் ஆவாரும். இந்த உலகத்திலே பலர் பிறக்கிறார்கள், பலர் வாழ்கிறார்கள்.
ஆனால் எல்லாரும் வாழ்ந்தவர்கள் ஆவார்களா என்றால் இல்லை. அவர்கள் இறைவனை துதித்தவர்கள் தான் வாழ்ந்தவர்களாக ஆக முடியும். மற்றவர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் ஆக முடியாது. இந்த உலகத்தில் நம்மை இறைவன் வாழ வைக்கிறான். எதுக்காக? நம்முடைய வினையை, பிறவியை ஒழித்துக் கொள்ள. அதுக்காக இறைவனை நினைக்கணும், இறைவனை வாழ்த்தணும், திருவடியை வணங்கணும். இந்த கதையெல்லாம் செய்திருந்தோம்னால் நம்ம உலகத்தில் வாழ்ந்தவர்களாக ஆகும். ஆனா இதுல ஒண்ணுமே செய்யாமல் போய்விட்டால் நாம் வாழ்ந்தவர்கள் அல்ல. ஆகவே வாழ்ந்தார்கள் ஆவாரும், உலகத்தில் பிறந்து வாழ்ந்தவர்கள் என்று சொல்லத்தக்கவர்களும், வல்வினையை மாய்ப்பாரும், அப்படி பிறந்ததினாலே தன்னுடைய வினையை தீர்த்துக் கொள்ளக்கூடிய திறமைசாலிகளும், தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவாரும், உலகம் தாழ்ந்து ஏத்த தகுவார். தாழ்ந்து உலகம் என்பது உலகம் தாழ்ந்துன்னு மாற்றி, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் தன்னை வந்து காலில் விழுந்து வணங்கத்தக்க பெரும் தகமை உடையவர்களும் ஆகிய இந்த 3 பேரும் யார்? இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் என்று சொல்ல தகுதி உடையவர்கள், தன்னுடைய வினையை மாற்றிக் கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்கள், உலகத்து மக்களால் வணங்கத்தக்கவர்கள் என்ற இந்த 3 பேரும் யாரென்றால், சூழ்ந்து அமரர் சென்று இறங்கி ஏத்தும் திருவார் பெருந்துறையை, திருப்பெருந்துறை என்ற ஸ்தலத்தை நன்று இறங்கி ஏத்தும் நமர், அந்த பெருந்துறையை ஏத்தும் நமர், திருப்பெருந்துறையை யார் சென்று வணங்குகிறார்களோ அப்படி வணங்குகின்ற நமர் நம்மவர்கள் தான் இந்த 3 பேர். அந்த திருப்பெருந்துறையை வணங்கினால் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படலாம், வினையை மாய்ப்பவர்கள் ஆகலாம், உலகத்தாரால் வணங்கப்படுகின்ற தகுதி உடையவர்களாக ஆகலாம். இந்த 3 தகுதியும் பெறக்கூடியவர்கள் திருப்பெருந்துறையை ஏத்துகிறவர்கள், திருப்பெருந்துறையை புகழ். இப்ப கடவுளை சொல்ல ஊர வாழ்த்தினாலே போதும், ஊர வாழ்த்தினாலே இந்த 3 புகழ் கிடைக்கிறது. அத இன்னும் விவரமாக சொல்ற, பெருந்துறையை நன்று இறைஞ்சி ஏத்தும் நமர், இறைஞ்சி ஏத்தும், அந்த ஊருக்கு போய் கோயிலுக்குள்ள போய் இறைவனை வழிபட்டு ஏத்துகிறவர். நன்று இறைஞ்சி, நன்றுனா மிகுதியும் அதிகமாக பலமுறை, நன்றுங்கிற ஒரு வார்த்தைக்கு மிகுதி என்று ஒரு பொருள். நன்றுனா நல்லதுன்னு தானே அர்த்தம். மிகுதியான பொருள் இருக்கா? அப்படின்னா உலக வழக்குல இருக்கு, சாதாரண வழக்கு. நீங்க மழை எப்படி பார்ப்பீங்க? அட்டேப்பா என்ன நல்ல மழைங்க, மழையா நல்ல மழை இன்னைக்கு பெய்ஞ்சுட்டு இருக்கிறான். நல்ல மழைன்னா என்ன அர்த்தம்? இப்ப பொல்லாத மழைங்கிறதுக்காக சொல்லுதவன் மிகுதியான மழை பெய்யும். நல்ல மழை என்பது கூட்டமா, இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளவு கூட்டம், நல்ல கூட்டங்கள் ஐயா அப்படிங்கிறோம். அப்ப நல்ல கூட்டம்னா மிகுதியான கூட்டம். அந்த மிகுதி என்பது சாதாரண வாழ்க்கையிலேயே அந்த சொல்ல பயன்படுத்துது. அதுதான் இங்க நன்றுன்னு அவர் சொல்றார். இதுக்கு பொருள் தெரியுதோ தெரியலங்கிறதா தொல்காப்பியர் ஒரு சூத்திரமே நன்று பெரிதாகும். அத உரிச்சொல் என்ற ஒரு தொல்காப்பியர் சூத்திரத்துல நன்றுங்கிற வார்த்தைக்கு பெரிதுன்னு அர்த்தம். அது வேற ஒரு அகராதியில எழுதி வைக்கிற நன்று பெரிதாகும். நம்ம அகராதியை படிக்க வேண்டாம், அந்த தொல்காப்பியம் படிக்க வேண்டாம், வழக்கத்திலேயே இருக்கு. நல்ல கூட்டம், இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்றதுலயே நல்லங்கிற வார்த்தைக்கு மிகுதி என்ற ஒரு பொருள், ரொம்பங்கிற ஒரு பொருளை நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். அது சிந்திச்சு பார்க்கறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு சொல் என்ன பொருளில் இப்படி வழங்கிட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் சிந்திச்சுட்டோமா, பெரிய பெரிய இலக்கியங்கள்லாம் நமக்கு அடிமை, பெரிய நூல்கள்லாம் சுலபமா படிச்சுடலாம். இந்த மாதிரி வார்த்தை புத்தகத்துல வரும்போது அங்க என்ன பொருள்னு தடுமாற வேண்டியதில்லை. நன்று இறைஞ்சி மிகுதியும் வழிபட்டு, மிகுதியும் வழிபடுதல்னா என்ன என்றால் ஒரு நாள் கூட விடாமல் வழிபடுவதுன்னு தினந்தோறும் வழிபட்டு கொண்டிருப்பதுதான் மிகுதியாக வழிபடு. நன்றிரஞ்சி ஏத்தும் நமர், அந்த திருப்பெருந்துறையை மிகுதியும் விடாமல் தொடர்ந்து வழிபட்டு ஏத்தி வருகின்ற நம்மவர்கள் தான் இந்த 3 தகுதிக்கு உரியவர்கள் என்று மணிவாசகர் சொல்றார். எண்ணி பெருந்துறையை நம்மிடர்கள் போயகல நன்னி எழு கோகழிக்கு அரசை பண்ணின் மொழியாளோடு உத்தர கோஷமங்கை வன்னி கழியாதிருந்தவனை காண். நன்னி பெருந்துறையை, பெருந்துறையை நன்னி, நன்னி பெருந்துறை, பெருந்துறையை நன்னி, திருப்பெருந்துறைக்கு போகணும். திருப்பெருந்துறையை அடைந்து, நன்னி என்றால் அடைந்து, நம் இடர்கள் போய் அகல, நம்முடைய துன்பங்கள் போவதற்காக எண்ணி எழு, மனத்திலே எண்ணி ஒரு ஊரை விட்டு கிளம்பு. அந்த திருப்பெருந்துறையில போய் நம்ம இடர் தீரணும்னு சொன்னா
அதுக்காக இப்படியே நீ இருந்து ஊரை நம்ம வீட்டுல இருந்து எழுந்துரு புறப்படு, இன்னைக்கே யாத்திரை கிளம்பு. மாணிக்கவாசகர் சொல்றார், எந்தெந்த ஊர்ல நீங்க இருக்கீங்களோ நீங்கள்லாம் உங்களுடைய இடம் நீங்க வேண்டுமானால், நீங்க திருப்பெருந்துறையை நன்னி உங்களுடைய இடரை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் இப்பொழுதே எழுங்கள், புறப்படுங்கள். சரி, புறப்பட்டோம். அப்புறம் என்ன செய்யணும்? கோகழிக்கு அரசை, அந்த திருப்பெருந்துறைக்கு போய், கோகழிக்கு அரசனா திருப்பெருந்துறைக்கு தலைவனாயிருக்கிற அந்த சிவபெருமானை, பண்ணின் மொழியாளோர் உத்தர கோஷமங்கை கழியாது இருந்தவனை, கோகழிக்கரசை திருப்பெருந்துறைக்கு தலைவனை, அதோடு கூட உத்தர கோஷமங்கையில் இருக்கிற அந்த சிவபெருமானை கான் தரிசனம் பண்ணுங்கள். ஆகவே வீட்டில இருந்து கிளம்புங்கள், திருப்பெருந்துறைக்கு போங்கள், திருப்பெருந்துறையில் சிவபெருமானை கான், அதை தரிசனம் பண்ணுங்கள். அப்படியே திருப்பெருந்துறை கொஞ்சம் அப்பால் போய் உத்தர கோஷமங்கைக்கு போய் அங்கிருக்கிற இறைவனையும் தரிசனம் பண்ணுங்கள். ஆகவே இறைவனை தரிசிப்பதற்கு புறப்படுங்கள், அவனை தரிசனம் பண்ணுங்கள் என்று இந்த பாட்டில் சொன்னார். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பகல, காணும் பெரியவனை நெஞ்சேகே பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு. திருப்பெருந்துறையில் இருக்கிற குருநாதர் இருக்காரே, அந்த குருநாதர் நமக்கு எதுக்காக இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னார், நம்முடைய உடம்பிலே பல கரணங்கள் இருக்கின்றன. கரணம்னா கருவிகள். மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 பொறிகள். இது கருவி. இந்த கருவியினால கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம். அப்ப கேட்கிற கருவி காது, பார்க்கிற கருவி கண், இப்படி 5 கருவி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் உள்கருவின்னு ஒண்ணு 4 இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது அந்த கரணம் என்று 4 கருவிகள் சொல்வார். இந்த கருவி எல்லாம் எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சித்தாந்தத்திலே கேட்க போனால், இவைகள்லாம் மாயையால் உண்டாக்கப்பட்டன. மாயையினாலே இறைவன் இந்த கருவிகளை உண்டாக்கி நமக்கு வழங்கி இருக்கிறான். நமக்கு உதவிக்காக இந்த கருவிகளை கொடுத்திருக்கிறான். இறைவன் நமக்கு 4 பொருள் தரான். தனு, கரணம், புவனம், போகம். தனுனா உடம்பு. இந்த உடம்பை வைத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மலங்களை எல்லாம் பக்குவப்படுத்தி நீக்குவதற்கு படி செய்து கொள்ளணும். இந்த உடம்புக்குள்ளே அந்த கரண 4 கருவி கொடுத்திருக்கிறான். அப்புறம் 5 பொறிகள், மெய்வாய், கண்முக்கு, செவி என்ற 5 கருவிகள், புறக்கருவியை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இந்த கருவியெல்லாம் அவன் கொடுத்திருக்கிறான். ஆக தனு, கரணம். அப்புறம் நடமாடுதற்கு புவனம் என்ற உலகம் கொடுக்கிறான். இந்த உலகத்தில் நான் சௌக்கியமா இருக்கிறதாக போகப் பொருள்கள், வீடு, வாசல், சாப்பாடு, இன்னும் என்னென்ன சுகமான பொருளோ அத்தனையும் கொடுத்திருக்கு. எல்லாம் கொடுத்து அனுபவிச்சுக்கொள் என்று இறைவன் நமக்கு அனுப்பி இருக்கிறார். ஆனா அத்தனையும் மாயை, மாயையிலிருந்து உண்டாக்கப்பட்ட பொருள்கள் என்று நம்முடைய தத்துவங்கள் சொல்லுகின்றன. ஒரு குருநாதர் வந்தார். அந்த குருநாதர் ஒருவரை தனக்கு அடிமையாக மாற்றிக் கொள்கிறார். மாணிக்கவாசகரை என்ன பண்ணார்? அந்த குருநாதர் தனக்கு அடியாராக ஆக்கின உடனே மாணிக்கவாசகருக்கு உடம்பு இருக்கு, உள்கரணம் இருக்கு, புறக்கருவி இருக்கு, அகக்கருவி இருக்கு. அந்த அகக்கருவி எல்லாம் மாயையா? அவருக்கு அடிமையா போன பிறகு மாயையா இருக்குமா என்றால், அந்த இறைவனுக்கு அடிமையாக போன பிறகு இறைவன் என்ன பண்ணி விடுகிறான்? அந்த கருவியெல்லாம் சிவகரணங்களாக மாற்றி விடுகிறான். அந்த கரணங்களை அவன் என்ன பண்ணானா, அவகரணங்களை சிவகரணங்களாக மாற்றுகிறான். இது நம்முடைய அனுபவ வார்த்தை. ஒருவர் சொல்றார், ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தை சொல்றார். அதுல கரணம் என்பதுல 3 கரணம் அவர் எடுத்துக்கிறார். அதாவது மனம், மொழி, மெய். இது 3 கரணங்கள். இந்த 3 கரணம் இருக்கிறதே, மனம், மொழி, மெய் என்ற இந்த 3க்கு திரிகரணம் என்று சாஸ்திரத்தை பேர். எதுக்கு சாஸ்திரத்தை பேர் தெரியும்னா, 3 கரணம் என்பது இந்த 3 கருவிகள். அதனால 3 கருவி இருக்குங்கிறத திரிகரணம்னு வடமொழியில சொல்லியிருக்காரு. ஒரு பார்த்தார், இந்த வடமொழியா வச்சுக்காதீங்க, அதை அப்படியே தமிழ் மொழியா மாத்துங்க அப்படிங்கிற. திரின்னா திரிந்து போன, திரி என்ற வார்த்தைக்கு ஒன்றாக மாறி போதல். பால் திரிஞ்சு போச்சுன்னா பால் தயிரா போச்சுன்னு அர்த்தம். திரிதல் என்றால் ஒன்று மற்றொன்றாக மாறுதல். பால் தயிராக மாறிவிடுகிறது. அது என்ன பேர் சொல்றோம்? பால் திரிஞ்சு போச்சு. அப்ப திரிதல் என்பது தமிழ்ச்சொல். அதுல திரிகரணம் என்பது அந்த பொருள் சொல். என்ன பொறுத்த அளவு வடமொழியில் உள்ள 3 கரணம் அல்ல, திரிந்த கரணங்கள். எப்படியானா அவகரணம் என்ன அளவிலே
பண்ணி கொடுத்திருக்கிறார். அந்த கரணத்தை எல்லாம் மாற்றி விட்டார். இப்போ மாணிக்கவாசகர் என்ன சொல்றார் பாருங்க. காணும் கரணெல்லாம் பேரின்பம் என, நாம் கண்ணால் காணுகின்ற மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லுகிற கரணமோ, அந்த கரணமோ, அல்லது மனம் மொழி மெய் என்று சொல்லுகிற வேற திரிகரணமோ, எந்த கரணமாக இருந்தாலும் காணப்படுகிற கரணங்கள் எல்லாம் மாயையினாலே உண்டாக்கப்பட்டிருந்தாலும் அது மாயா கரணம் அல்ல. காணும் கரணங்கள் எல்லாம் நம்மால் அறியப்படுகின்ற இந்த கருவிகள் முழுவதும் பேரின்பம், பேரின்பத்தை தருகிற சிவகரணங்கள். அத்தனை கரணம் என்ன ஆய்விடம்? ஆச்சாரியனுடைய உபதேசத்தினாலே அது பேரின்பம் தரும். அந்த பேரின்பம் என்று சொல்லுகின்ற ஒரு அறிவை அறிந்து பேணும் அடியார், அதை பின்பற்றி கொண்டு போகிற அடியார்கள். நம்முடைய கருவிகள் மாயையா இருந்தாலும் மாயையான அந்த பொருள்கள் சுகமயமாக ஆக்கப்பட்டு விட்டன என்று கருதுகிற பெரியவர்கள். அதத்தான் நம்முடைய மாணிக்கவாசகர் பின்னே சொல்வார். சித்தம் சிவமாக்கி, சித்தமான ஒன்று சிவமயமாக மாறுகிறது. அந்த சித்தம் முதலாயினவற்றையெல்லாம் சிவமயமாக ஆக்கி கொடுத்து விடுகிறான் என்று இவர் பல இடங்களிலே மாணிக்கவாசகர் சொல்லி வருகிறார். அதைத்தான் இங்கே சொல்றார். காணும் கரணமெல்லாம் பேரின்பமென பேணும் அடியார் பிறப்பகல. அந்த ஞானிகள் பிறக்கின்ற பிறப்பு இனிமேல் இல்லாமல் நீங்க காணும் பெரியானை, அதுக்காக நம்முடைய காட்சி தருகின்ற பெரியவன். காணும் பெரியான், நமக்கு காட்சி தருகின்ற பெரியவன் குருநாதர். நெஞ்சே மனமே பெருந்துறையில் என்றும் பிரியானை, அவன் திருப்பெருந்துறையை விட்டு பிரிவதே இல்லை, அங்கே எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கிறான். அந்த பெருமானை வாயார பேசு, மனமே நீ பேசு, அவனை பற்றியே எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இரு, வாய் நிறந்த பேசு என்று சொல்ற. பேசும் பொருளும், இதுல பேசு என்று முடித்தவர் அடுத்த பாட்டில பேசும் என்று ஆரம்பிக்கிறாரு. அது அந்தாது. அதுபோல ஒவ்வொரு பாட்டிலும் அதனுடைய கடைசி சொல் அடுத்தடுத்த பகுதிக்கு அங்கே வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பேசும் பொருளும் இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம், நாம் பேசுகின்ற பொருளுக்கு குறிக்கோளாக இருக்கிறவன் இறைவன். இலக்கிதம் அதாவது லட்சியம். லட்சியம் என்று சொல்லுறமே இந்த தமிழ்ல இலக்கிதம் என்று ஒரு திருச்சி கொடுக்கிறார். வடமொழ லட்சியம் என்று சொல்வோம், அதை இலக்கிதம் என்பதாக இங்கே எழுதுகிறார். நாம் பேசுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளாக இருக்கிறவன் இறைவன் ஒருவனே. பேச்சிறந்த, பேச்சுக்களுக்கு அப்பாற்பட்டவன், அவனை பேச்சினாலே அடையாளம் காட்ட முடியாது. மாசில் மணி, குற்றமற்ற மணியாகவும் அந்த இறைவன் இருக்கிறான். மாசில் மணியின் மணி வார்த்தை, அப்பேற்பட்ட பெருமானுடைய வார்த்தை, அவனுடைய புகழ், அவனுடைய திருவிளையாடல், அவனுடைய கதைகள், வரலாறுகள். உன்னை கூட திருவார்த்தை என்று ஒரு தலைப்பு படிச்சிருக்கோம். அந்த இடத்துல வார்த்தை என்பது முழுவதும் வரலாறுகள். அவனுடைய வரலாறை நாம் பேச வேண்டும். மணி வார்த்தை, அதுதான் நல்ல கதை, நல்ல வார்த்தை. அந்த வார்த்தையை திரும்ப திரும்பி புராணமாக நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பெருந்துரையே என்று அப்படி இறைவனுடைய வரலாற்றை பேசுவதோடு கூட நடுநடுவே பெருந்துரை, திருப்பெருந்துரை, திருப்பெருந்துரை என்று நம்ம அறியாம அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கு. இறைவனை பாடுகின்ற போது நடுவில் சிவசிவா 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 என்று இறைவனை சொல்றது மாதிரி இந்த ஊரும் சொல்லுங்கிற பெருந்துரையே என்று இடையிடையே பெருந்துரையே பெருந்துரையே என்று சொல்லி பிறப்பறுத்தேன், நான் என்னுடைய பிறவியை ஒழித்துக் கொண்டு விட்டேன். எப்படி உங்களால பிறப்பறுக்க முடிந்தது என்றால் அதுக்கு அடுத்த வரி சொல்றார். நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து, அடி என் மனத்தே வை, திருவடியை என் மனத்துக்குள் நான் பதிய வைத்துக் கொண்டேன். யாருடைய அடி அப்படின்னு கேட்டா நல்ல மருந்து, நல்ல மருந்து என்ற இறைவனுடைய திருவடி என்று சொல்ற. இறைவனை மருந்து என்று சொல்லுகிற ஒரு வழக்கு உண்டு. மருந்துன்னா அமிர்தம். நல்ல அமிர்த வடிவமாக பேரின்ப வடிவமாக இருக்கிறான். ஆனதினாலே இறைவனை நல்ல மருந்து என்ற பெயரிலே இங்க பாடியிருக்கிறார். இது ஒரு அருமையான ஒரு சொல். இந்த சொல் நாம என்ன சாதாரண
நாதன் நல்கும் மருந்து அப்படின்னு மருந்துன்னே ஒரு தனி பாட்டு பாடினார். அதுல நல்ல மருந்து இம்மருந்து, இந்த இறைவன் தான் உலகத்திலேயே இருக்கிற மருந்தரே நல்ல மருந்து அப்படின்னு பாடினாரு. இந்த நல்ல மருந்துங்கிற வார்த்தை அவர் எங்க இருந்து கண்டுபிடிச்சார்? இந்த திருவாசகம் தான். அவருடைய வள்ளல் ராமலிங்க சுவாமியுடைய பாடல்ல வருகிற பல சொற்கள் இந்த திருவாசகத்துல இருக்கும். திருவாசகத்துல மூழ்கி போனவர் அங்கங்கே இருக்கிற நயமான சொற்கள் எல்லாம் அவர் மனசுல அப்படியே பதிய வச்சிருக்காரு. பாடும்போது அப்படியே அந்த பாடல்ல கொட்டி இருக்கிறார். ஆகவே அவர் ஏதோ நல்ல மருந்துன்னு ஏதோ தனியா ஒரு பாட்டு பாடுறான்னு நினைக்காதீங்க. அது எங்கேருந்து வந்திருக்குன்னா திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் இறைவனுக்கு நல்ல மருந்துன்னு சொன்ன வார்த்தையைத்தான் அவர் எடுத்து அந்த பகுதியிலே காட்டுகிறார் என்பதை நான் பார்க்கிறேன். அதுல நல்ல மருந்து, அந்த மருந்தினுடைய அடி சிவபெருமானுடைய திருவடி. அந்த திருவடியை என் மனத்தை வைத்து என் மனத்துக்குள் நான் சதா சர்வகாலம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனால் நான் பெறப்படுகிறேன், என்னுடைய பேரையை நீக்கிக் கொண்டேன் என்று இப்படி பண்டாய நான் முறை என்று தொடங்கி 7 பாட்டு இருக்கு. இன்னொரு 3 பாட்டு இருந்திருக்கணும். ஆனா 7 பாட்டு எழுதுகின்ற போது அந்த 7கள் காண போயிருக்கலாம், அது கரையாற்று போயிருக்கலாம். எப்படியோ 3 பாட்டுக்குரிய ஒரு 7 காணாம போயிருக்கிறது. அதனால்தான் நமக்கு 7 பாட்டு கிடைச்சிருக்கு, 3 பாட்டு கிடைக்கல என்று தெரியும். பண்டாய நான்மறை இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.